உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? வெனஸ்டேயோட போன எபிசோட்ல இனிதையும் வெனஸ்டேவையும் போட்டு தள்ளுறதுக்காக டைலர் நவர்மோர்க்குள்ளேயே வரான். அப்ப குறுக்க வந்து அவனோட அம்மா அவன் மண்டை மேலே தெரியவனங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல மூளையை திங்கிற சாம்பி தலைய முழு மனுஷனா மாதிரி அமினி ஜோடிய போட்டு தள்ளிடுறான். இப்போ இனிமே என்ன நடக்குங்கிறத பாத்திரலாமா? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கதையோட ஆரம்பத்தில் ஈனீத் வெனஸ்டே அவளை பெற்றவங்கன்னு எல்லாரையும் கூட்டி வச்சு நேத்தி நடந்த கலவரத்தை பற்றி பிரின்ஸையும் சாண்டியாகாவும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. டெய்லர் என்னையும் வெனஸ்டேவையும் கொல்லுவான்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சதால அவன் இங்கே வரும்போது அவனை ஊசியை குத்தி பிடிச்சிடலான்னு தான் நினச்சோம். ஆனால் ரெண்டாவது அந்த ஹைடு எங்கள் திட்டத்தில் மண்ணலி போட்டுருச்சு அப்படின்னு ஈனீத் சொல்ல ரெண்டாவது ஹைடான்னு சாண்டியாகோ வாய பழக்கிறாங்க. ஆமாம் ஷெரீஃப், அது டெய்லரோட அம்மா பிரான்சுவா. அவங்கள மாதிரி சக்தி பெற்ற பல பேர் செத்து போயிட்டதா புருடா விட்டு அவங்களெல்லாம் வில்லோ ஹில் பாதாள அறையில் அடைச்சி வச்சு பல வருஷங்களா அகஸ்டஸ் குடும்பம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. என்னடா எனக்கு தெரியாம இவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு ஷெரீஃபுக்கே பக்குன்னு இருக்கு. அதோட பிரான்சுவா டெய்லரை கூட்டிகிட்டு ஜெரிகோவை விட்டே போக போறதா வாக்கு கொடுத்துருக்காங்கன்னு மம்மி சொல்ல, அப்ப குடும்பமே சேர்ந்து குற்றவாளிகளெல்லாம் தப்பிக்க விட்டுருக்கீங்களா? இதுக்காகவே உங்களை தூக்கி உள்ளார வைக்கணும் அப்படின்னு ஷெரீஃப் பொங்குறாங்க. பில்கிரிம் வேர்ல்டில் சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னோனையே சக்தி பெற்றவங்களும் ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எங்களை அம்போன்னு விட்டு அங்கே போயிட்டீங்க. இது மட்டும் வெளியே தெரிஞ்சா உங்களோட நிலைமை என்ன ஆகுது ஷெரீஃப்? அதோட இந்த பிரின்ஸுக்கிட்ட வேற இந்த ஹைட் பையனும் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அதனால ஊர்வலம் கொண்டாட்டலாம் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன். அவரும் அதை கேட்காம பசங்களெல்லாம் நடுசாமத்தில் சுடுகாட்டு கூட்டு போயிட்டாரு அப்படின்னு வெனஸ்டே ஷெரீஃப் பிரின்ஸின்னு ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கூக்கி போட்டுடுறா. அதனால இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பெருசாக்க வேணான்னு அப்படியே கடையை சத்திடுறாங்க. அப்ப அவளை தனியா கூப்பிட்ட வீம்ஸ், ரெண்டு ஐடியாடி தப்பிக்க விட்டுருக்க அப்படின்னு கேட்டு இன்னும் இனிதோட விதி மாறல அப்படின்னு சொல்றாங்க. வெனஸ்டே அதிர்ச்சி ஆயிடுறா. இப்ப இதை நான் சரி செய்ய என்ன செய்யணும்னு சொல்றீங்களா அப்படின்னு வெனஸ்டே கொஞ்சம் பணிவா கேக்குறாளா. இப்பயாவது கேட்டியே, உன் சக்தி உன்னோட வம்சத்தினர் மூலமா தான் கிடைச்சிருக்கு வெனஸ்டே. ஆடம்ஸ் வம்சத்துக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாதான் சக்தி கிடைக்கும். அதனால உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒழுங்கா உனக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வாக்கிய தகராறுலாம் சரி பண்ண பாரு அப்படின்னு வீம்ஸ் சொல்றாங்க. இவ அது மட்டும் முடியவே முடியாதுங்கிறா. யாருகிட்டமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பின்னாடி வந்த ஆர்லாவை கேட்க, சும்மா எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தாங்கய்யா. சரி, உங்களுக்கு இந்த பிரான்சுவா பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறா. தெரியுமே, பிரான்சுவா நைட்டை விட அவளோட அண்ணன் ஐசக் நைட்டை பற்றி தான் எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு விஞ்ஞானிப்பா. என்னை உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கருவியை உருவாக்குனதே அவன் தான். இந்த மாதிரியான அசாத்திய தரமா இருந்ததால அவன் கடவுளா மாற ஆசைப்பட்டான். ஓ அப்படியா? ஐசக்கும் அகஸ்டஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சா? சம்மதம் இருந்துச்சாவா? அவரு தானே அவனோட வழிகாட்டியா இருந்தாரு. ரெண்டு பேரும் படா தோஸ்துப்பா. அவனுக்காக ஒரு ரகசிய ஆய்வு கூடத்தையே உருவாக்கி கொடுத்தாருன்னா பாரு. அவன் அங்க பண்ண ஆராய்ச்சி தான் ஏதோ எஸ்கி அந்த இடமே வெடிச்சு சதறிடுச்சு. ஆனா அவனோட உடல் மட்டும் கிடைக்கவே இல்லப்பா. சிலர் அவன் ஓடி போயிட்டதா சொல்றாங்க, ஆனா இன்னும் சிலர் அவன் அந்த மண்டை ஓட்டு மரத்துக்கிட்ட புதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நீ வேணா அவன் கிடைக்கிறான்னு அங்க போய் தோண்டி பாரு அப்படின்னு ஆர்லாவ் சொல்றாரு. அப்பதான் ஐசக் அந்த சாம்பி தலையங்கிறது வெனஸ்டேக்கு புரியுது. அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பக்ஸ்லியோட அறைக்கு வரா. அங்க அவன் வரப்போற எக்ஸாம்கான பிட்டுகளை யூஜினோட சேர்ந்து வித்துக்கிட்டு இருக்கான். அதை வாங்கறதுக்கு எல்லா பேரும் வருஷ கட்டி நின்றுட்டு இருக்கானுங்க. கடைய முடியாச்சு, கிளம்புடா நாங்க இருந்து எல்லாரையும் பத்தி விட்ட வெனஸ்டே பக்ஸ்லிய மிரட்டி அந்த சாம்பி தலையனை பத்தி கேக்குறா. பயலும் பயத்துல உண்மையை கக்கிடுறான். அவன் முழு மனுஷனா மாறிட்டான்க்கா. அதான் அவன் சந்தோஷமா அவனோட வாழ்க்கையை வாழ்த்துமேன்னு நான் அவனை தப்பிக்க விட்டுட்டேன் அப்படின்னு பக்ஸ்லி சொல்ல, அந்த ஐசக்கோட மொத்த ஜாதகத்தையும் கொண்டு வா அக்னஸ் அப்படின்னு வெனஸ்டே சொல்லி அனுப்புறா. இதை போகும்போது சிலர் விட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு பக்ஸ்லி டெய்லர் அம்மாவோட போட்டோவை கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே ஐசக் அவனோட தங்கச்சி பிரான்சுவாவை தேடி தான் போறான்னு வெனஸ்டேக்கு புரியுது. டெய்லரோட அப்பா டெய்லர் பிறக்கிறப்பயே அவரோட வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட்டை உருவாக்கி இருந்திருக்காருங்க. அங்கதான் டெய்லரும் அவனோட அம்மாவும் இப்போ தஞ்சம் புகுந்திருக்காங்க. டெய்லர் ரொம்ப நாளா ஒரு மாஸ்டர் இல்லாம இருந்ததால அவனுக்கு மன ரீதியாக நல்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அவனோட அம்மா அரவணைப்பில் இருக்கிறதால கொஞ்சம் தேறி வரான். இருந்தாலும் ஆண் ஹைடுங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேவைங்கிறதால அவனோட அம்மாவே அவனோட மாஸ்டர் அம்மான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அவனை கட்டி போட்டு இருறாத்தாங்க அவனுக்கு ஒரு தோசை சுட்டு வரேன்னு போகிறாங்களா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு அவன் கத்துறான். பொழிச்சுன்னு கண்ணத்திலே ஒன்று வச்சு, என்கிட்ட இப்பெல்லாம் பேசுகிறவளை வச்சு கதறா கண்ணா அப்படின்னு ஒரு மிரட்டி விட்டுடுறாங்க. அம்மா உனக்கு தோசை சுட்டு தருவானா, நீ நல்ல பிள்ளையா சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரும்புறாங்க. அதுல ரத்தம் வருது. ஆனா அதை டெய்லர்கிட்ட காட்டிக்காம அப்படியே அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நேற்று ராத்திரி ஓனாயா மாறின சோர்வுல இனி உட்கார்ந்துருக்கா. அவளை பாக்குறதுக்கு ப்ரூனோ அங்க வர,
அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிடுறா. அப்ப இந்த ப்ரூனோ பயலுக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கா. யார் அதுன்னு ஈனித் கேட்க அது எங்க ஆயான்னு பையன் மழுப்புறான். அப்ப திருதுப்புன்னு மியூசிக் டீச்சர் அங்க வராங்க. இவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பொண்ணுங்க ரேல நீ என்னடா பண்ற அப்படின்னு அவன் அடிச்சு பத்தி விட்டுடுறாங்க. பௌர்ணமி இல்லாத நாளான நேத்தி நீ ஓனாயா மாறினதை நான் பார்த்தேன் ஈனித். அதுக்கப்புறம் தான் உனக்கு தாமதமா சக்தி கிடைச்சிருக்குன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு ஆல்ஃபா ஈனித், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குது. ஆனா ஒருத்தர் ஆல்ஃபாவா இருக்கிறதுல கெட்டதும் இருக்கு. ஒன்னு ஆல்ஃபாஸால எல்லாரோடையும் சேர்ந்திருக்க முடியாது, இன்னொன்னு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆல்ஃபா ஓனாயா மாறக்கூடாது. ஒருவேளை அப்படி மாறினாங்கன்னா அவங்க காலங்காலத்துக்கு ஓனாயா தான் சுத்தணும். அதனால நீ பௌர்ணமி அன்னைக்கு ஓனாயா மாறாம இருக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு டீச்சர் ஈனித் கிட்ட சொல்ல அது எல்லாத்தையும் கேட்டு ஈனித்க்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஆனா அவங்க கொடுத்த ஆதரவால அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. இந்த வெனஸ்டே அவ அம்மா கூட மத்தியசமா போறதுக்கு தயாரா இல்லாததால அவளோட சக்தியை பெறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாட்டிமா கிட்ட கேட்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரா. அங்க பாட்டிமா துப்பாக்கி சுட்டு பாக்கிட்டு இருக்காங்க. அதுல அவளும் ஒரு கை போட்டுட்டு நீங்களும் ஒரு ரேவன் தானே பாட்டிமா, எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன்னு கேட்குறா. பாட்டிமா அவங்களோட பொண்ணு ஒஃபீலியா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்துறது இல்லைங்க. அதனால அவங்களால வெனஸ்டேக்கு குறிப்பாத்து சொல்ல முடியல. இருந்தாலும் தற்காலிகமா சக்தியை பெறறதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. இப்போ மம்மி ஒரு வீட்டில் தங்கியிருக்காளே, அது ரோஸ்லின் ராட்வுட்டுங்கிற ஒரு குறிப்பாக்குற டீச்சர் கட்டினது. அவங்க எனக்கு கூட பாடம் எடுத்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு பழங்கால மந்திரங்கள்லாம் நிறைய தெரியும். நெவர்மோர்ல இருக்கிற அவங்களோட கல்லறைக்கு போய் அங்க எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை ஒரு ரேவன் படிச்சா அவங்களால தற்காலிகமா அவங்களோட சக்தியை திரும்ப பெற முடியும் அப்படின்னு பாட்டிமா சொல்றாங்க. சரின்னு வெனஸ்டேவும் அவளோட அறைக்கு வந்து சுடுகாட்டுக்கு போறதுக்கு தயாராகிறா. இந்த அர்த்தராத்துல எதுக்கடி சுடுகாட்டுக்கு போற? நேத்து நாம பண்ண வேலையால மாணவர்கள் யாரும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. நாம வெளியே போனோம்னா நம்மளை காலாக்குள்ளேயே விட மாட்டாங்க அப்படின்னு ஈனித் சொல்றா. நான் டெய்லரையும் அவனோட அம்மாவையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஈனித். அவங்கள இப்படி சுதந்திரமா சுத்த விட்டுட்டு இருக்க முடியாது. அதோட நேத்தி நம்மளோட கையாளத்தனத்தால தான் அவங்கள நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. நாங்களாம் எங்களால எவ்வளவு முடியுமோ அதை பண்ணோம் வெனஸ்டே. இன்னைக்கு தான் நீ அடுத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்க கத்துக்க போற அப்படின்னு ஈனித் கேட்க உங்களோட நிலைமையா? நான் அனுபவிக்கிறதோட ஒப்பிடும்போது உங்க நிலைமெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வெனஸ்டே சொல்லிட்டு போறா. அதை கேட்டு ஈனித்க்கு இன்னும் கடுப்பாகுது. அப்ப அங்க அரக்க பறக்க ஓடி வந்த திங்கு எல்லாரும் அவங்களோட அறையில இருக்கிறாங்களான்னு டீச்சர் பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றான். இவன் இங்க இல்லைன்னு தெரிஞ்சா என்னையும் காலாக்குள்ள விட மாட்டானுங்களே, நான் போய் அவன் சடையை பிடிச்சாது இழுத்துட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈனிதும் சுடுகாட்டுக்கு கிளம்புறா. அப்ப சுடுகாட்டுக்கு வந்த வெனஸ்டே அந்த கல்லறையில எழுதி இருக்கிறத படிச்சுட்டு கல்லறையில கை வைக்கிறா. சட்டுனவ அந்த ரோஸ்லினோட ஆவி முன்னாடி வந்து நிக்கிறா. அவங்க கிட்ட தன்னோட நிலைமைய சொல்லி உங்களால எனக்கு தற்காலிகமா சக்தி கொடுக்க முடியும்னு என் பாட்டி சொன்னாங்கன்னு சொல்றா. அந்த ஆவி பாட்டிமாவை பத்தி என்னென்னமோ சொல்லுது. நீ வேற நேரத்தை வீணாக்காம என் சக்தியை கொடுமான்னு வெனஸ்டே கேட்க அந்த ஆவியும் ஒரு விளக்கு ஏத்தி அதுல அவளை கை வைக்க சொல்லுது. ஒரு தடவை அதுல கையை வச்சுட்டு அது முடியாம நீ கையெடுத்தனா உனக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னு அந்த ஆவி சொல்ல நான் எதுக்குங்க எடுக்க போறேன் அப்படின்னு அவ கைய வைக்கிறா. அப்ப அங்க வந்த ஈனித் ஒழுங்கு அரைக்கி வாடி நிற்கிறாளா. கண்ணும் பாத்துக்குது. ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு பஞ்சிடறாளுங்க. இதுதாங்க அந்த ஆவி சொன்ன தண்டனை. இப்போ ஈனித் உடம்புல வெனஸ்டேவும் வெனஸ்டே உடம்புல ஈனிதும் இருக்காங்க. சுடுகாட்டுல மல்லாந்து கிடந்த ரெண்டையும் திங் ரூம்ல எடுத்துட்டு வந்து போட்டான் போல. பிடிய காலையில எந்திரிச்சு கண்ணாடியை பார்த்த ரெண்டு பேரும் கதறாளுங்க. குறுக்கு வழியில போனா இதுதான் கெதின்னு வீம்ஸ் சொல்ல இதை எப்படி சரி பண்றதுன்னு ஈனித் உடம்புல இருக்கிற வெனஸ்டே கேக்குறா. அதையும் நீயே கண்டுபிடிச்சுக்கன்னு வீம்ஸ் சொல்லிடுறாங்க. இவ வேற அப்பப்ப அங்க பார்த்து யாருக்கிட்ட பேசுறானே தெரியலையே, நான் இப்ப என்னடி பண்றது அப்படின்னு ஈனித் கதறா. நீ தானே என்ன தொல்லை பண்ண, அதுக்கு இதை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் மறுபடியும் கல்லறைக்கு போய் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே இங்க இருந்து கிளம்புறா. என் உடம்பு எதுவும் பண்ணிடாதேன்னு அவ பின்னாடியே ஈனித் ஓடுறா. அப்ப நான் உனக்கு இங்க இடம் போட்டு வச்சிருக்கேன்னு பியாங்கா ஈனித்தை கூப்பிடுறாளா. இதோ வந்துட்டேன்னு வெனஸ்டே உடம்புல இருக்கிற ஈனித் பாயிரா. அவ சொக்காவை பிடிச்சிருத்த வெனஸ்டே. இன்னைக்கு நான் தான் ஈனித், நீ தான் வெனஸ்டே. அதனால நான் நீயா இருக்கேன், நீ நானாரு அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே எங்க போறா. ஆனா இனிதோட குணம் மாறுமா? வர்றவங்க கிட்ட எல்லாம் பல்ல காட்டிக்கிட்டே போறாப்பா. அப்ப ஆக்னஸ் வழக்கமா வெனஸ்டேக்கு காஃபி கொண்டுட்டு வர மாதிரி திருத்துப்புன்னு வந்து முன்னாடி நிக்க குட்டி சாத்தானே ஏன்டி இப்படி என்ன சாவடிக்கிறேன்னு கேக்குறா. நான் எப்பயும் போலதானே வந்தேன், ஏன் என்ன திட்டுற? நான் நீ சொன்ன மாதிரி ஐசக் நைட்டை பத்தின எல்லா தகவல்களையும் தட்டி தூக்கிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றா. அவன் அப்படின்னு ஈனித் வழக்கமா வாங்கி குடிக்கிற கலர் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறா. திடீர்னு இவளுக்கு மரம் கழிட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி அக்னஸ் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் ப்ரூனோ பைய ஈனித்துக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு அவ கண்ணை மூட அவளுக்குள்ள இருந்த வெனஸ்டே அவனை மல்லாக்க தள்ளி மூஞ்சி மேலே மதிக்க போயிடுறா. இருந்தாலும் வெனஸ்டே தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு சமாளிச்சுட்டு அங்க இருந்து போறா. என்னாச்சு இவளுக்குன்னு இவனும் முழிக்கிறான். இந்த வெனஸ்டே வேணுங்கனே கருப்பு சொக்கா போட்டுட்டு சுத்தலங்க. இவ உடம்புல ஏகப்பட்ட கோளாறு இருக்குது. கலர் காஃபி குடிச்சதுக்கே உடம்பெல்லாம் தடிச்சிருது. அப்ப வெனஸ்டேவை பார்க்க யதார்த்தமா வந்த மம்மி
என்னம்மா மறுபடியும் கலர்னால உனக்கு பிரச்சனை வந்துருச்சா, இந்த அதை போட்டுக்கோ அப்படின்னு ஒரு க்ரீமை கொடுக்குறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அரிப்பு சரியாகுது. என்ன இது பட்டுன்னு சரியாயிடுச்சு, இது எரிஞ்ச பொணத்தோட சாம்பல்ல செஞ்சதில்ல அப்படிதான் இருக்கும். எது பொணமா, நான் அப்படியே கிளம்புறோம்மா அப்படின்னு இனி நைஸா அங்கிருந்து நழுவ பார்க்க, என்ன வெனஸ்டே வர வர பனிமாலாம் பேசுற, அந்த காளான் மாத்திரையை மறந்துடாம எடுத்துட்டு போ, அதை போடலன்னா உனக்கு அரிப்பு வரும்ல அப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுத்தா மம்மி. ராத்திரி குடும்பமா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டனே, இந்த குடும்பம் புழுவ பிடிச்சல வாயில போடுவானுங்க அப்படின்னு இனித் புழுங்குறா. இன்னொரு பக்கம் கல்லறைக்கு வந்த இனித் உடம்புல இருக்கிற வெனஸ்டே மந்திரத்தை சொல்லி அதுல கைய வைக்கிறா. ஆனா அது இப்போ வேலை செய்யல. என்ன வேலை செய்யல அப்படின்னு வெனஸ்டே அதிர்ச்சி ஆகிறா. உனக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்ல வச்சலாம், உன்ன மாதிரியே இந்த மாதிரி குறுக்கோழில போன 2 பேர் அடுத்த 24 மணி நேரத்துல செத்துட்டாங்க. அப்படின்னா இனி இன்னும் 24 மணி நேரத்துல சாக போறான்னு அர்த்தம். இப்படி நீ தான் உன் தோழியோட சாவுக்கும் உன் சாவுக்கும் சேர்த்து காரணமா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு வீம்ஸ் கேக்குறாங்க. வெனஸ்டே வாயடைச்சு போயிடுறான். அதே நேரம் ஐசக் அவன் தங்கச்சியை தேடி டெய்லரோட வீட்டுக்கு வரான். ஆனா வீடு ஃபுல்லா காலியா இருக்குதா, அதனால இவங்க எங்க போயிருப்பாங்கன்னு சுத்தி முத்தி தேடுறான். அப்ப நாயே இல்லாத வீட்டுல நாய்க்கு ஒரு குட்டி வீடு கட்டி வச்சிருக்கிறதா பாக்குறான். அதை தள்ளவுன டெய்லரும் பிரான்சுவாவும் தங்கி இருக்கிற பாதாளாரியோட பாதை திறக்குது. அது வழியா கீழே இறங்கி வந்தவன் கதவை திறக்க, யாரா அவன் கதவை திறக்கிறான்னு பிரான்சுவா துப்பாக்கி தூக்கிட்டு நிக்கிறாங்க. வந்திருக்கிறது அவங்களோட அண்ணன்னு தெரிஞ்சவன அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு. எங்க அண்ணன் சாகிறத நான் கண்ணால பார்த்தேன். யாரா நீ, என்ன அடையாளம் தெரியல தங்கச்சிமா, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு சாதாரண மனுஷனை காதலிச்சதை நம்ம அப்பா பார்த்துட்டாரு, அதுக்காக உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து வெளுன்னு வெளுத்தாரு, அப்பதான் நீ முதல்ல ஹைடா மாறின அப்படின்னு ஐசக் அவங்களோட காதல் கதையை சொல்றான். அண்ணான்னு அவங்க அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதாண்டா மகனே உன்னோட மாமா அப்படின்னு அவங்க அவனை டெய்லருக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு மறுபடியும் இருமல் வருது. அவங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத டெய்லர் கிட்ட சொல்றாங்க. ஹைடா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நோய் வர்றது ரொம்ப சாதாரணம். ஒவ்வொரு தடவை ஹைடா மாறும் போதும் இந்த நோய் தீவிரமாகும். எனக்கு இந்த நோய் என்னைக்கோ வந்தாலும் இவ்வளோ நாளா நான் ஹைடா மாறாம இருந்ததால தான் புழைச்சிருக்கேன். இதை சரி பண்ணணும்னா எனக்குள்ள இருக்கிற ஹைடை அழிக்கணும். அதுக்காக தான் அந்த உடஞ்ச கோபுரத்துல எங்க அண்ணன் ஒரு கருவியை கண்டுபிடிச்சான். அந்த கருவி வெடிச்சு நீ இறந்ததுக்கு அப்புறம் அந்த அகஸ்தஸ் உன்னோட ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான்னா அதை வச்சு அந்த கருவியை வில்லோகிலோட பாதாளறையில உருவாக்கணும். ஆனா அது அவன் சக்தி பெற்றவங்களோட சக்தி எடுக்கிறதுக்காக உருவாக்கல, சாதாரண மனுஷங்களையும் சக்தி பெற்றவங்களா மாத்துறதுக்காக உருவாக்கணும். அவன் மேலேயே பண்ண சோதனை தப்பா போனதுக்கு அப்புறம் அவனோட மக ஜூடி அதை தொடர்ந்தா அப்படின்னு பிரான்சுவா சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஐசக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவன் தான் அகஸ்டஸ் ஜூடி 2 பேரோட மூளையும் சாப்பிட்டுட்டானே. ஒருத்தரோட மூளையை சாப்பிட்றப்போ அவங்களோட நினைவுகள்லாம் அவனுக்கு வந்துருதுங்க. அதனால இங்க நடந்த எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குது. நீ கவலைப்படாத தங்கச்சி, அந்த கருவியை வச்சு நான் உன்னை குணப்படுத்துறேன். ஆனா அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணு வேணும். அதை எடுக்கிறதுக்கு நாம இப்போ நெவர்மோருக்கு போகணும் அப்படின்னு ஐசக் சொல்றான். இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்துல இசை அறைக்கு வந்த வெனஸ்டே ஸ்ட்ரெஸ்ஸை போக்கிக்க வாசின்னு வாசிச்சிட்டு இருக்கா. அங்க வந்து மியூசிக் டீச்சர் அதை பார்த்துட்டு, உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இனித் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. அதோட பௌர்ணமி அன்னைக்கு ஓனாயா மாறாம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும்னு சொல்லி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஒரு கூண்டுக்குள்ள வர சொல்றாங்க. அப்பதான் வெனஸ்டே இனித்க்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல ரோஸ்லின் ராட்வுட் காட்டேஜ்ல இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வெனஸ்டே கவனிக்கிறா. அங்க போனா ரோஸ்லினை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு அவளுக்கு தோணுதா. உடனே கிளம்பி அங்க வந்தவ ஒரு ரகசிய கதவு இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்க வரா. அது ரோஸ்லினோட ரகசிய அரங்க. அந்த இடத்துல ஒரு பலான புத்தகம் இருக்குது. இந்த பலான புத்தகத்தை எழுதுனது வேற யாரும் இல்லைங்க, வெனஸ்டேவோட மம்மி தான். பார்பராங்கிற புனை பேர்ல யாருக்கும் தெரியாம எழுதிட்டு இருக்காங்க. அதை வெனஸ்டே பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க தோன்றின ரோஸ்லின், இங்கே என்ன தொலை பண்ண வந்துட்டியா, உன் பிரச்சனை சரியாகணும்னா இந்த உடம்புக்கு சொந்தக்காரியோட வாழ்க்கையில இருக்கிற ரகசியங்களை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்த மம்மி, என்ன இனித், என் பொண்ணு அவளோட சக்தியை பெற ஏதாவது வழி இருக்கா நீங்க வந்து பார்க்க சொன்னாலா, ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவாள்ல அப்ப பேசிக்கிறேன், அப்புறம் இந்த புத்தகத்தை பத்திலாம் அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு மம்மி சொல்றாங்க. வெனஸ்டேவும் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் ராத்திரி இந்த வெனஸ்டே குடும்பத்தோட எப்படி குப்பை கொட்ட போறேன்னே தெரியலையே அப்படின்னு திங்கிட்ட புலம்புன இனித், என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணடான்னு திங்கியும் கூப்பிடுறா. அவன் ஒண்ணு கூடி ஒப்பாரி வைக்கிற ஒரு கூட்டத்துக்கு போறதா சொல்லி வர முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி, இந்த குடும்பத்தை பத்தி அவன் நாவல்ல எழுதியிருக்கிறத படிச்சு அதாவது சமாளிக்கலான்னு அதை எடுத்து படிக்கலான்னு போறா. வேணாமா, அதை படிக்காத அப்படின்னு திங்கி அவ்வளவோ சொல்றான். அப்படி என்ன எழுதியிருக்கான்னு படிச்சா, ஏன் சரியான கிறுக்குன்னு அவளை பத்தி வண்ட எழுதி வச்சிருக்கா. அப்ப என்னை பத்தி இவ்வளவு நாளா இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தியான்னு இனிதுக்கு செம்ம காண்டாயிடுது. இருடி உன்னை மானபக்கம் படுத்துறான்னு கலரா சொக்கா போட்டு வெளியே வந்தவ எல்லாரும் முன்னாடி கிறுக்கி மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுறா. அதை எல்லாரும் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப கலரால் அலர்ஜி வேற வந்து அவன் மூஞ்சி பூரா தடிக்க ஆரம்பிச்சிடுதா. என்ன பார்க்காதீங்கன்னு தரையில படுத்துட்டு கதறா. அதை மொத்த ஸ்கூலும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுறானுங்க. அதை அங்க வந்து பார்த்த வெனஸ்டே செம காண்டாகி,
இருடி உனக்கு வேட்டு வைக்கிறேன்னு நேரா ப்ரூனோவை பார்க்க வரா. அவன் பிலிஃபோனோ பாஷையில ஊர்ல இருக்கிற அவன் மாமன் பொண்ணோட கடலை போட்டுட்டு இருக்கான். வெனஸ்டேக்கு அந்த பாஷை நல்லா தெரியுங்கிறதால அவனை கையும் களவுமா பிடிச்சி அவன் பாஷையிலே பிரேக்கப் பண்றா. அப்ப அங்க வந்த மியூசிக் டீச்சர் சூரியன் மறைய போறதா சொல்லி அவளை கூண்டு எடுத்துட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஆக்னஸ் இங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு வெனஸ்டேவோட அறைக்கு வரா. அங்க ஈனித் வெனஸ்டே தரையில புரள்ற வீடியோ வைரல் ஆகிறத பார்த்து குஷியில குதிச்சுக்கிட்டு இருக்கா. என்னமா ஆச்சு உனக்கு, புதுசா போனை பார்த்தெல்லாம் பல்லளிக்கிற அப்படின்னு ஆக்னஸ் கேட்க, ஈனித் அவளோட போனை வச்சுட்டு போயிட்டாப்பா, அதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஈனித் மழுப்புறா. ஓ, அந்த கூண்டுக்குள்ள போன்லாம் வச்சுக்க கூடாதுன்னு இங்கே வச்சுட்டு போயிட்டாளா? எது கூண்டுக்குள்ள போயிருக்காளா? ஆனா இன்னைக்கு தான் பௌர்ணமி இல்லையே, அதான் எனக்கும் தெரியல. அவ சரியா ப்ரூனோவை பிரேக்கப் பண்ணும்போது அந்த மியூசிக் டீச்சர் வந்து அவளை தரன்னு எழுத்துட்டு போயிட்டாங்க. என்னது, பிரேக்கப் பண்ணிட்டாளா? அடி பாவி, அதுக்கு நீ ஏன் வெனஸ்டே இவ்வளோ கவலைப்படுற? விடு, அவளை நீ உன் காட்சியில பார்த்த சாவுல இருந்து காப்பாத்த தான் இதெல்லாம் பண்றேன்னு கேட்டானா அப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு ஆக்னஸ் சொல்றா. அப்பதான் இவளை ஏன் வெனஸ்டே இத்தனை நாளா கிட்டே சேர்க்க மாட்டான்னு ஈனித்க்கு புரியுது. அந்த ஈனித் சரியான கிராக் வெனஸ்டே, பேசாம அவளை வெட்டி விட்டுரு, இனிமே நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்னு ஆக்னஸ் சொல்ல, வெனஸ்டே உடம்புல இருக்கிற ஈனித்க்கு கடுப்பேறுது. ஆக்னஸை பிடிச்சி நல்லா காய்ச்சுன்னு காய்ச்சிடுறா. பாவம் ஆக்னஸ் இதுல மனமுடைஞ்சு போயிடுறாப்பா. நம்ம திங் மாதிரி உயிரோட இருக்கிற உறுப்புகள் பல பேர் இருக்காங்கங்க. இப்ப அவங்க எல்லாம் ப்ரொஃபசர் ஆர்லாவ் தலைமையில உட்கார்ந்து அவங்களோட மனக்குமரல்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஆக்னஸ் மே கம்மின்னு கேட்டுட்டு தன்னோட மனக்குமரல்களையும் கொட்டுறா. ஏனோ எனக்கு நண்பர்களே இல்லை, நெவர் மோர்லயாவது நான் யார் கண்ணுக்காவது தெரியவன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஆக்னஸ் கண் கலங்குறா. ஆர்லாவ் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளையும் தங்களோட இணைச்சிக்கிறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே யாரோ ஒரு சக்தி பெற்றவங்களோட வெட்டப்பட்ட பாகங்கள்ங்க. ஆனா அவங்க எந்த உடம்புல இருந்து வெட்டப்பட்டாங்கன்னு இந்த பாகங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நம்ம திங்க கூட வெனஸ்டேவோட ஆடம்ஸ் குடும்பம் தத்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் உடல் உறுப்பா இருந்தாலும் நமக்குன்னு தனியா எண்ணம் வாழ்க்கைன்னு எல்லாமே இருக்கு அப்படின்னு ஆர்லாவ் சொல்றாரு. எல்லாரும் சில்லறைய சதற விடுறாங்க. இன்னொரு பக்கம் இனி இது நினைச்ச மாதிரியே ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு விலங்கை சமைச்சு கொண்டாந்து அருமையான உணவுன்னு சொல்லி ஆடம்ஸ் குடும்பம் சாப்பிட கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படிரா திங்கிறீங்கன்னு இனித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆடம்ஸ் குடும்பத்தோட பாரம்பரியத்தின்படி இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது அவங்க பண்ண பித்தலாட்டத்தெல்லாம் ஒத்துக்கணுமா. அதனால ஒப்புதல் வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்றாங்க. முதல் ஆளா பக்ஸ்லி நான் தான் சிலர்ப்ப தப்பிக்க விட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறான். அது எனக்கு ஏற்கனவே தெரியும்டா மகனே, வா அப்பா அதுக்கான தண்டனை அவனை கொடுக்குறேன் அப்படின்னு டேடி அவனை கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப மம்மி எதுக்காக ஈனிதனோட அறைக்கு வந்தான்னு கேக்குறாங்களா. உண்மையான ஈனிதுக்கு அது தெரியாததால அவன் முழிக்கிறா. அந்த ஈனித் இன்னும் கூட இங்கதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, ஒழுங்கா வெளியே வந்துரு ஈனித் அப்படின்னு மம்மி கத்த, அவங்க முன்னாடி வந்த வீம்ஸ் உனக்கு என்னைக்கு தாண்டி அறிவு வளரும்னு கேக்குறாங்க. ஒரு நொடி மம்மி எப்படியா ஆடி போயிடுறாங்க. நடந்த எல்லாத்தையும் வீம்ஸ் மம்மிக்கு புளி போட்டு விளக்குறாங்க. ஆனா இனிதோட கண்ணுக்கு தான் வீம்ஸ் தெரியல. அப்பனா நீ இனிதா, விடியறதுக்குள்ள 2 பேரும் ஒன்னா அந்த கல்லறைக்கு போய் கைய வச்சிருங்க, இல்லனா 2 பேருமே பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு மம்மி சொல்ல, அவ கூண்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு இனித் வெனஸ்டேவை பார்க்கறதுக்கு ஓடுறா. அந்த நேரத்துல ப்ரொஃபசர் ஆர்லாவை பார்க்கறதுக்கு ஐசக் வரான். அவனை பார்த்த ஆர்லாவ் நீ தான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டியேன்னு கேட்டு பதறாரு. ஆமா ப்ரொஃபசர், ஆனா இப்போ உயிரோட வந்துட்டேன், அதோட 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த பரிசை திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஆர்லாவ் ஜாடி காற்றால கொடுக்குற பேட்டரியை தூக்கிடுறான். உங்க அறிவும் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவரோட மூளையும் லபக்குன்னு முழுங்கிடுறான். அது அங்க வந்து ஆக்னஸ் பார்த்துட்டு கத்துறா. ஆனா பட்டுன்னு மறைஞ்சு போய் தப்பிச்சிடுறா. ஐசக் பின்னாடியே வந்தவ அவனோட காரோட டிக்கில ஏறாளா. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டெய்லர் இறங்கி வந்து பாக்குறான். டிக்கில ஜூடியோட பணம் மட்டும்தான் இருக்கு. சரி நம்ம அதை மூடிட்டு போக உள்ள இருந்த ஆக்னஸ் வெனஸ்டேவை பார்க்க போன ஈனிதுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதோட லொகேஷனையும் அனுப்பிச்சிடுறாளா. அவங்க வில்லோஹில நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு வெனஸ்டேக்கு தெரிஞ்சிருது. நம்ம விடியறதுக்குள்ள கல்லறைக்கு போறோம்னா செத்துருவோண்டி, விடியறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு இனித், அதுக்குள்ள போய் அவளை காப்பாத்திட்டு வந்துடலாம் வா அப்படின்னு வெனஸ்டே இனிதையும் அழைச்சிட்டு கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஐசக், பிரான்சுவா, டைலர் 3 பேரும் வில்லோஹிலுக்கு வந்து சேர்றாங்க. ஐசக் பிரான்சுவாவை சரி பண்ண கருவிகளெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும் போது ஆக்னஸ் அங்க மறைஞ்சு வந்திருக்காங்கிறத டெய்லர் கண்டுபிடிச்சிடுறான். எங்களையா நோட்டை விடுறேன்னு தொக்கா பிடிச்சி அவளை போட்டு தலை பாக்குறான். அவளை கொன்றாதரா மருமகனே, நான் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட மூளையை கடிச்சுக்கிறேன், அது வரைக்கும் என்னோட ஸ்நாக்ஸ் அந்த அறையில அடைச்சு வை அப்படின்னு ஐசக் சொல்றான். டெய்லரும் ஆக்னஸை அடைச்சு வச்சிடுறான். சரியா ஐசக் அந்த கருவி ஆன் பண்ணும் போது அங்க வந்த ஈனிதும் வெனஸ்டேவும் ஆக்னஸை அவுத்து விடுறாங்க. ஆனா அந்த டைலர் பையன் மோபம் பிடிச்ச வந்துடுறான். அவனை ஒரே இடத்துல வெளியே தூக்கி அடிச்ச வெனஸ்டே கொஞ்சம் கொஞ்சமா வேர்வொல்ஃபா மாறுறா. டெய்லர் ஈனிதை அடிச்சு தள்ளிட்டு வெனஸ்டேவை அங்கேயே அடைச்சு வைக்க ஆக்னஸ் மறைஞ்சு போய் கருவியை கோளாறு பண்ணி விட்டுடுறா. அதுல மொத்தமும் ஓவர்லோட் ஆகிருது. அப்ப கதவை உடச்சிட்டு வெளியே வந்த வெனஸ்டே டெய்லரோட கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறா. அவன் ஹைடா மாற பாக்குறான். ஆனா அவங்க அம்மா வேணான்னு சொன்னதால மாறாம இருந்துடுறான். இனி இதுவும் நம்ம போயிடலாம் வெனஸ்டேன்னு சொல்றாளா.
அதனால வெனஸ்டே அவனை விட்டுட்டு போயிடுறா. ஐசக் பிரான்சுவாவை கூப்பிட்டு வெளியே வந்துடுறான். எல்லாருமா அங்கிருந்து எஸ் ஆயிடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காங்கிறது ஆக்னஸ்க்கு புரிஞ்சிருது. அப்பாடா, அப்பன்னா நீ என்கிட்ட கடுமையா பேசல, இன்னும் நம்ம 2 பேரும் தோழிகள் தான் அப்படின்னு ஆக்னஸ் குதூகலப்பட, அதுக்கு நீங்களால இப்படியே இருந்துட முடியாது ஆக்னஸ், நாங்க 2 பேரும் சீக்கிரமா கல்லறைக்கு போனோம் அப்படின்னு இதை கூட்டிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வரா. 2 பேரும் கல்லறையில கையை வச்சுட்டு விடியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்ப, உண்மையா உன் வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப கஷ்டம் வெனஸ்டே. எங்க நீயும் உன் சித்தி மாதிரி உன் அம்மாவுக்கு ஏமாற்றம் ஆயிடுவியோன்னு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா உன்னோட அம்மா உன்னை அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீ நிறைய கத்துக்க முடியும் வெனஸ்டே. அதனால அவங்களோட சமாதானமா போ அப்படின்னு ஈனித் சொல்றா. உன் வாழ்க்கையும் வாழ்றது கஷ்டம்தான் ஈனித். நீ ஆல்ஃபாவா இருக்கிறதால நீ தனியாயிடுவியோன்னு பயப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நான் உன்னை தனியா விட்டுற மாட்டேன். அதோட தயவு செஞ்சு அந்த ப்ரூனோ பைக்கிட்ட ஏமாந்துடாத அப்படின்னு வெனஸ்டே சொல்றா. அப்ப சரியா விடியுதா. மறுபடியும் 2 பேரும் அவங்களோட உடம்புக்குள்ள கூடு பாஞ்சிடறாங்க. ஒரு வழியா நான் என் உடம்புக்கு வந்துட்டேன், நான் முதல்ல போய் வெந்நீர்ல ஒரு குளியல போடுறேன் அப்படின்னு ஈனித்தோட அங்க வந்த வீம்ஸ், ஈனித்தோட விதி மாறிடுச்சு வெனஸ்டே, ஆனா வேற ஒருத்தர் சாக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி கலைச்சிட்டு போறாங்க. அங்க ஆடம்ஸோட கல்லறை இருக்கு. ஆனா அது எந்த ஆடம்ஸ்னு தெரியல. இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.